எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல வேளாங்கண்ணி ஆலயம் பத்தி நம்ம பார்க்க போறோம். வேளாங்கண்ணி அப்படின்னா தமிழ் மக்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா சில காரணங்கள்னால நான் இன்னும் வேளாங்கண்ணி போய் மாதாவ பார்க்கவே முடியலைன்னாலாம் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி பத்தின ஒரு சின்ன வரலாறு பார்த்துட்டு அப்படியே ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வரலாறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது 16வது நூற்றாண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16வது நூற்றாண்டுல அம்மா 2 சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு காட்சி குடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டுல நடந்த ஒரு புதுமை. இத அடிப்படையாகக் கொண்டது தான் வேளாங்கண்ணியோட வரலாறு அப்படிங்கிறது. முதல் புதுமை. அம்மா ஒரு பால்கார சிறுவனுக்கு தான் முதல்ல காட்சி குடுத்திருக்கிறாங்க. அது 16வது நூற்றாண்டுல வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஊர்ல, நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமம் அது. அந்த இடத்துல அந்த பையன் பால் வித்துட்டு இருக்கும்போது, கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அவனுக்கு ரொம்ப அசதியா இருந்துச்சு. ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஒரு ஆலமரத்தடியில அந்த பால் பானைய வச்சுட்டு அவன் படுத்து தூங்கிட்டான். அப்போ மாதாம்மா இயேசு குழந்தையோட அவனுக்கு காட்சி குடுத்தாங்க. காட்சி குடுத்து, "தம்பி எனக்கு கொஞ்சம் பால் குடுக்குறியா? என் குழந்தைக்கு பசிக்குது" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பையனும் எதுவுமே யோசிக்காம, பால் எடுத்து அந்த குழந்தைக்கு குடுத்தான். அம்மாவும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். பண்ணையார் வீட்டுக்கு வரும்போது, அவர் பால் எங்கேன்னு கேட்டா, நான் இந்த மாதிரி ஒரு அம்மா கேட்டாங்க, பால் எடுத்து குடுத்துட்டேன் அப்டின்னா. அப்ப பண்ணையார் வந்து அவன ரொம்ப திட்டுனாங்க. யார் கேட்டாலும் குடுத்துருவியா? பால் எதுவும் இல்ல பாரு அப்டின்னு ரொம்ப திட்டுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பானைய ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதுலேருந்து பால் அப்டி வந்துட்டே இருக்கு. பொங்கி, பொங்கி, பொங்கி வந்துட்டே இருக்கு. ஸ்டாப் ஆகவே இல்ல. அந்த பண்ணையாரும், பக்கத்துல நின்ன எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா நடந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்த வந்து நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்த்தாங்க. அதுதான் நடந்த முதல் புதுமை. அந்த இடம் வந்து இன்னைக்கும் மாதா குளம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் சர்ச்ல இருக்கு. இது முதல் புதுமை. 2வது புதுமை அப்படிங்கிறது அதுவும் 16வது நூற்றாண்டுல நடந்தது தான். ஒரு மோர்க்கார சிறுவனுக்கு அம்மா காட்சி குடுத்தாங்க. மோர் விற்றுட்டு இருந்த ஒரு சின்ன பையனுக்கு அம்மா காட்சி குடுத்தாங்க. அந்த பையனுக்கு கால் நடக்க முடியாது. கால் ஊனம். நடுத்திட்டு அப்படிங்கிற ஒரு ஊர். அதுவுமே வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். நடுத்திட்டு அப்படிங்கிற ஊர்ல வந்து அந்த பையன் மோர் விற்றுட்டு இருக்கும்போது அம்மா காட்சி குடுத்து, அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, "நான் காட்சி குடுத்த விஷயத்த நீ நாகப்பட்டினத்துல போய் அங்க ஒரு ஒரு பணக்கார ஒரு ஆள் இருக்கிறாரு. ஒரு கத்தோலிக்கர். அவர்கிட்ட போய் நீ இந்த விஷயத்த சொல்லணும். எனக்கு மாதாம்மா வந்து காட்சி குடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்" அப்படின்னாங்க. அப்போ அந்த பையன், "என்னால தான் நடக்க முடியாதே! நான் எப்படி போவேன்?" அப்படின்னு கேட்டிருக்கிறான். "எழும்பி நட" அப்படிங்கிறபோது இந்த பையன் எழும்பி நடந்து பார்க்கும்போது அவனுக்கு நடக்க முடிஞ்சுது. அவன் அங்க இருந்து நடந்தான், ஓடுனான், ஓடுனான், ஓடுனான். அந்த பணக்காரர் அம்மா சொன்ன அந்த வீடு வரைக்கும் ஓடுனான். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாரி நடந்த விஷயத்த சொன்னான். இந்த மாரி ஒரு அம்மா குழந்தையோட வந்தாங்க. அவங்க வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்டின்ட்டு. அப்போ அந்த பணக்கார கத்தோலிக்கருக்கு அவருக்கு புரிஞ்சது. மாதா தான் வந்து காட்சி குடுத்துருக்காங்க அப்டின்னு. அந்த செல்வந்தர் இந்த பையன் சொன்ன விஷயத்த கேட்டு, இந்த நடுத்திட்டு அப்படிங்கிற இடத்துல அம்மா காட்சி குடுத்த இடத்துல வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஆலயம். அ அம்மா சொன்ன மாதிரியே ஒரு சின்ன ஆலயம் வந்து கட்டி, பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுதான் இந்த ஆலயத்தினுடைய முதல் அ அதாவது ஆலயம் முதல்ல கட்டப்பட்டது அப்போதுதான். ஒரு சின்ன ஆலயமா அந்த செல்வந்தர் தான் முதல்ல கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டுல போர்ச்சுகீசிய மாலுமிகள் கடல் வழியா ஒரு பாய்மர கப்பல்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்கு. அந்த நேரத்துல அவங்க வந்து மாதா கிட்ட ரொம்ப பிரேயர் பண்ணியிருக்காங்க. "எங்கள பத்திரமா நீங்க கரை கொண்டு சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க ஒரு சர்ச் வைக்கிறோம்." அந்த மாதிரி வந்து மாதா கிட்ட பிரேயர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா செப்டம்பர் 8ஆம் தேதி அவங்க வந்து சேர்ந்த இடம் வந்து, அதாவது கரை ஒதுங்கின இடம் வந்து வேளாங்கண்ணி. அதனுடைய அந்த நன்றி கடனாக அவங்க வந்து ஏற்கனவே அங்க ஒரு குட்டி கோயில் இருந்துருச்சு இல்லையா? ஒரு குட்டி ஆலயம் வந்து அந்த செல்வந்தர் ஒருத்தர் கட்டி வச்சிருந்தாரு. அத கொஞ்சம் கூட இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி, ஒரு பலிபீடம் எல்லாம் அந்த இடத்துல வச்சு, கொஞ்சம் கூட அந்த இடத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆலயத்த. அந்த பாய்மர கப்பல்ல அவங்க வந்தாங்க. ஸோ அந்த பாய்மரத்தையே அவங்க வந்து கொடிமரமா இங்க நாட்டி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி அவங்க இந்த பக்கமா வரும்போது, திருப்பியும் வந்து கொஞ்சம் கூட அத வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த சர்ச்ச. அதுக்கப்புறம் நாளடைவுல அது ஒரு ஆலயமா மாறுச்சு. ஆ ஒரு பங்கா மாறுச்சு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேராலயமா இருக்கு. ஒரு திருத்தலமா இருக்கு. மாதா இந்த 2 சின்ன பசங்களுக்கு காட்சி குடுத்த நாளாக இருக்கட்டும்,
இந்த புதுமை போர்ச்சுகீசிய மாலுமிகள் வந்து கரை சேர்ந்தாங்க இல்ல வேளாங்கண்ணில, அந்த நாளாக இருக்கட்டும். இந்த 3மே செப்டம்பர் 8ஆம் தேதி. அதாவது மாதாவோட ஃபீஸ்ட் அன்னைக்கு. செப்டம்பர் 8ஆம் தேதி தான் இந்த 3 விஷயங்களும் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வேளாங்கண்ணியில திருத்தலத்துல நம்ம வந்து திருவிழா கொண்டாடுறது செப்டம்பர் 8ஆம் தேதி தான். ஆகஸ்ட் 29 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா அப்படிங்கிறது திருவிழா காலம் அப்படிம்போம் வேளாங்கண்ணில. ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய டைம் அது. அதுதான் பீக் டைம் அங்க. இப்போ வரலாறு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க வேளாங்கண்ணி போகணும்னு ஆசைப்படுறீங்க. எப்படி போகுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் என்ன? சென்னையில இருந்து வேளாங்கண்ணி ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும். நாகப்பட்டினம் டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர். இல்ல நீங்க திருவாரூர்ல இருந்து வரீங்கன்னா ஒரு 30, 33 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ல வர்றதா இருந்தா நீங்க பஸ்ல வந்துக்கலாம். நாங்க கன்னியாகுமரியில இருந்து நாங்க எப்பவுமே பஸ்ல தான் போவோம். இல்ல நீங்க ட்ரெயின்ல கூட போய்க்கலாம். ட்ரெயின்ல திருச்சி போய் நீங்க அப்படி கூட போய்க்கலாம். நீங்க அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டே பண்ணணும் ஆசைப்பட்டீங்க. இல்ல காலையில நீங்க போயிட்டு பூச பார்த்துட்டு ஈவினிங் கூட ரிட்டர்ன் வந்துரலாம். அங்க ஸ்டே பண்ணி அடுத்த நாளும் விடிய காலையில நான் பூச பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்கல்ல. நாங்க பொதுவா போகும்போது எப்போதுமே நாங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வருவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க பஸ்ஸ விட்டு இறங்குற இடத்துலயே ஷ்ரைன் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல நீங்க போங்க. கொஞ்சம் கூட்டமா இருக்கும். பீக் டைம்ல கொஞ்சம் கூட்டமா இருக்கும். மத்த டைம்ல பரவாயில்ல. அங்க போய் நீங்க ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா, வெளிய கிடைக்கிற மாதிரி தான் ரூம் நல்ல ஃபெசிலிட்டீஸோட நல்ல ரூம் தான் கிடைக்கும். பட் ரொம்ப சீப்பா இருக்கும் பிரைஸ். வெளிய நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா, லோ ரேஞ்ச்ல இருந்து உங்களுடைய உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹை ரேஞ்ச் வரைக்கும் ஹோட்டல்ஸ் நெறைய இருக்கும். நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு. சாப்பாடு நீங்க வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க குக் பண்ணி சாப்பிடுறதா இருந்தா கூட சாப்பிட்டுக்கலாம். இல்ல பாத்திரம், விறகு எல்லாமே அங்க வாங்குறதுக்கு கிடைக்கும். பாத்திரங்கள் வந்து வாடகைக்கு கிடைக்கும். நீங்க ஷ்ரைன் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, அங்க ஒரு காமன் கிச்சன் இருக்கும். நீங்க அங்க வேணா குக் பண்ணிக்கலாம். இல்ல வெளிய கூட நெறைய பேர் குக் பண்ணிட்டு இருக்கிறது கூட நீங்க பார்க்கலாம். இல்ல வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு ஷ்ரைன்லயே ஒரு கேன்டீன் இருக்கும் பக்கத்துல. ஷ்ரைன் பக்கத்திலேயே ஒரு கேன்டீன் இருக்கும். அங்க சாப்பிட்டுக்கலாம். இல்ல வெளிய நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் நீங்க ட்ரை பண்ணணும்னா, நீங்க சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் நெறைய இருக்கும். அந்த சுட சுட அப்பம், பூரி எல்லாம் வச்சுட்டுருப்பாங்க. அதான் வேளாங்கண்ணில ரொம்ப ஸ்பெஷல். அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஃப் யூ விஷ். அதுக்கப்புறம் சர்ச் டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மெயின் சர்ச்ல காலையில 6 மணிக்கு தமிழ் மாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு லோயர் பசிலிக்கால ஒரு தமிழ் மாஸ் இருக்கும். ஆ அதுக்கப்புறம் 9 மணிக்கு திருப்பி ஒரு மலையாளம் மாஸ் இருக்கும். அதுவும் லோயர் பசிலிக்கால இருக்கும்னு நெனைக்கிறேன். 12 மணிக்கு திருப்பி தமிழ் மாஸ் இருக்கு. ஈவினிங் ஒரு தமிழ் மாஸ் இருக்கு. ஸோ தமிழ் மாஸ் நெறைய இருக்கும். லாங்குவேஜ் மாஸ்னா நீங்க அங்க போயிட்டு வெப்சைட்ல கூட நீங்க பார்த்துட்டு போயிரலாம். 1771 செப்டம்பர்ல தான் இது பங்கு கோயிலாக வந்து உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1962ல பெசிலிக்காவா மாறுச்சு. 1985ல தான் அவர் லேடிஸ் டேங்க்னு சொல்லக்கூடிய அந்த மாதா குளத்துல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற டேங்க் வந்து கட்டப்பட்டது. நீங்க பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த திரு இருதய ஆண்டவருடைய சுரூபம். ரொம்ப பெரிய ஒரு சுரூபம் இது. தஞ்சை மாவட்ட ஆயர் வந்து மெதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களால அக்டோபர் 2018ல இது வந்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த பெடஸ்டல் ஹைட் மட்டுமே இந்த கீழே இருக்கிற அந்த அஸ்திவாரம் பார்த்தீங்கல்ல, இது மட்டுமே 16 ஃபீட் உயரம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சு இந்த சுரூபம் வந்து 62 ஃபீட் உயரம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வழிபாட்டு முறை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க மாதாவ.
நம்முடைய கத்தோலிக்கர்கள் மட்டும் கிடையாது. நீங்க இஸ்லாமியர்கள பார்க்கலாம், இந்து மக்கள பார்க்கலாம். நெறைய பேர் வருஷா வருஷம் வந்து போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் அவங்கவங்க முறைப்படி அவங்களுக்கு எப்படி மாதாவ வந்து அதாவது எப்படி மாதாவ கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவ்ளோ கொண்டாடுறாங்க அங்க மக்கள். அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். விதவிதமான வழிபாட்டு முறைகள் எல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நேர்ச்சைகள் பார்க்கலாம் நீங்க. நீங்க மொட்டை போடணும்னு ஆசைப்படுறவங்க, குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போடுறவங்க, பெரும்பாலும் வந்து வேளாங்கண்ணில போய் மொட்டை போடுவாங்க. அதுவுமே ஜாதி, மத, இன எந்த வேறுபாடும் இல்லாம மக்கள் சந்தோஷமா வந்து மாதாவ பார்த்துட்டு போறாங்க. மொட்டை போடுறது அங்க போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க அங்க பார்க்குறது என்ன அப்டின்னா, இந்த மெயின் சர்ச் இருக்குல்ல, அங்க இருந்து இந்த மாதாக்குளம் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஒரு 600 மீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ராக்ஸிமேட்லி 1 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்குவோமே. ஸோ இவ்ளோ தூரம் வந்து மக்கள் முட்டி போட்டுட்டே போவாங்க பிரேயர் பண்ணி. அது வந்து அ சிலருக்கு கொஸ்டின் கூட இருக்கலாம். மாதாம்மா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறாங்களா? ஏசப்பா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறாங்களா? அப்படின்னு. கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க ஆசைப்படவும் மாட்டாங்க. பட் இது நம்மளுடைய ஒரு நன்றி கடனாவோ, இல்ல என்ன வருத்தி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல நீங்க எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ ஒரு ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில. அதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒருத்தல், வருத்தல் வாட்டெவர் எதுனாலும் சொல்லிக்கலாம். என்ன வருத்தி நான் வந்து என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் அது பார்க்கறதுக்கு இருக்கும். மக்கள் வந்து ஆ முட்டியாலேயே நடந்து அவ்ளோ தூரம் போவாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். அப்படிப்பட்ட நேர்ச்சைகள் எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த மரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ மக்கள் வந்து மஞ்ச கயிறு கட்டியிருப்பாங்க. தொட்டில் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பூட்டுச்சாவி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஆ ஒரு வகையான அவர்களுடைய ஒரு 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 பக்தியினுடைய வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். மக்கள் வந்து இந்த குழந்தை வரத்துக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாரி தொட்டில் கட்டுற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கவும் செய்யுது. குழந்தை வரம் கேட்கிறவங்களுக்கு. காலையில சர்ச்சுக்கு போயிட்டு மாஸெல்லாம் அட்டெண்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, நீங்க கொஞ்ச நேரம் மத்தியான டைம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வெளிய வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா, அ அந்த கடை வீதி அப்படிங்கிறது, வேளாங்கண்ணி கடை வீதி அப்படிங்கிறது குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப குஷியா இருப்பாங்க அவங்க. அந்த கடை வீதி வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆ அதுக்கப்புறம் வந்து பீச். ஈவினிங் நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா, அதுவுமே அப்படிதான். அது செம்ம வைபா இருக்கும் அது உள்ள போகும்போது. ஆ ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வேளாங்கண்ணிக்கு போகும்போது. ஒன் டே நீங்க ஸ்டே பண்ணி வந்தீங்க அப்படின்னா, எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஹேப்பியா வீட்டுக்கு திரும்பி வரலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். நெறைய கடைகள் நீங்க பார்க்கலாம். சுரூபங்கள் வாங்குறதுக்கு, இல்ல ஃபோட்டோஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தா, ஜெபமாலைகள் வாங்கணும்னா, வெளிய நெறைய கடைகள் பார்க்கலாம். அதே மாதிரி ஷ்ரைன்லயுமே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. நீங்க அங்க போய் கூட வாங்கிக்கலாம். அங்க எல்லாமே பிளஸ் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸ் வந்து நீங்க அங்கேருந்து வாங்கிக்கலாம். சோதனையில் உட்படாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர். மாதாவ ஏன் இங்க வேளாங்கண்ணி மாதான்னு கூப்பிடுறாங்க? யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்ப லூர்து நகர்ல மாதா காட்சி குடுத்தாங்க. அம்மாவ நம்ம அங்க லூர்து மாதான்னு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி தான். இந்த ஊரோட பேரு வேளாங்கண்ணி. இங்கே அம்மா காட்சி குடுத்ததுனால வேளாங்கண்ணி மாதா. அதே மாரி நம்ம தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலன்னு வச்சுக்குவோமே, நெறைய நீங்க மாதா கோயில்ல பார்த்தீங்க அப்டின்னா, அம்மா எப்பவுமே சாரி கட்டிட்டு இருப்பாங்க. அது நம்மளுடைய ட்ரெடிஷன். நம்மளுடைய கலாச்சாரத்த வெளிப்படுத்துறது தான். வேற ஒண்ணும் கிடையாது. அம்மா சாரி கட்டிட்டு இருப்பாங்க. இந்த சாரி வேளாங்கண்ணில வந்து ஒரு வாட்டி கட்டுன சாரி வந்து நேர்ச்சைக்காக நெறைய பேரு சாரி வந்து அங்க பிரசன்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்ப அந்த சாரி கட்டிட்டு இன்னொரு அடுத்த சாரி மாத்தும்போது, இந்த பழைய சாரீஸ் வந்து கட்டியிருந்த சாரீஸ வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. இங்க வந்து ஏலம் மாதிரி கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஒரு ஷாப் மாதிரி இருக்கும். நீங்க அங்க போயிட்டு ஒரு கவுண்டர் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ நீங்க வாங்கிட்டு வந்துரலாம். ஸோ அது நீங்க வெளிய வாங்குறத விட கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல இருக்கும். மாதாவுக்கு கட்டுன சாரிங்கிறதுனால, நீங்க அத வாங்கிட்டு வரலாம். அது ஒரு விஷயம் இங்க இருக்கு. இந்த கடை தெருவுல நீங்க போகும்போது நெறைய கேண்டில்ஸ் வந்து பார்க்கலாம். கலர் கலரா விதவிதமா நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போணும் அப்டின்னா, இங்கேருந்து நீங்க கேண்டில் வாங்கி சர்ச்ல எடுத்துட்டு போய் பிளஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான விளையாட்டு விஷயங்கள் இங்க இருக்கும். ஒட்டக சவாரி போகலாம். நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கம் இந்த கடல் பார்த்தீங்கன்னா, ஆறு கடல்ல கடக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நெறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது பார்க்கலாம். நெறைய வந்து படகுகள் அங்க நிறுத்தி விட்டுருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். வேளாங்கண்ணிலேருந்து ஊருக்கு போகும்போது ரொம்ப முக்கியமா எல்லாரும் வாங்கிட்டு போற ஒரு விஷயம் தான் இது. பொரிக்கடலை, அல்வா, தேங்காய் மிட்டாய் இதெல்லாம் நெறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் சொந்தக்காரங்களுக்கு, பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் வேளாங்கண்ணிலேருந்து போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடுக்குறது ஒரு வழக்கம். கடைசி வரைக்கும் பொறுமையா உட்காந்து வீடியோ பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி மாதா உங்களுக்கு நீங்க கேட்குற எல்லா அருள் வரங்களையும் ஆண்டவர்கிட்டேருந்து உங்களுக்கு பெற்றுத்தர நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா பை பாய்.